என் பேர் அதிர்ஷ்டமான். 90s ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. ஆனால் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் இப்போ இருக்கிற பெரிய சூப்பர் ஹீரோஸை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. சோஷியல் மீடியாலையும் சரி, வெளியே போனாலும் சரி, இப்போலாம் என்னை யாருமே கண்டுக்கவும் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. டேய், நேற்று நைட்டு நான் டியூஷன்லேருந்து வரும்போது பேட்மேனை பார்த்தேன்டா. செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தாரு. அப்பா இந்த பிரிட்டானியா கப் கேக் வாங்கி கொடுப்பா, ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் ஃப்ரீப்பா. டேய், எங்கே போகிற அதிர்ஷ்டமானு? அப்பா பார்லேஜி பிஸ்கெட் வாங்கிட்டாப்பா, அதிர்ஷ்டமான ஸ்டிக்கர் ஃப்ரீப்பா. சரி, இதெல்லாம் போகட்டும்னு சொல்லி அட்லீஸ்ட் லைஃப்பில் நல்லா சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு சொல்லி போர்வெல் மிஷின் மாதிரியும் அப்புறம் தார் ரோடு கான்ட்ராக்டுக்கு ரோலர் வண்டி மாதிரி வேலை செஞ்சு காசு சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எந்த பொண்ணுக்குமே என்ன பிடிக்கல. சூப்பர்மேன் பேட்மேன் மாதிரி கட்டணும்டி, இல்லைன்னா சும்மாவே இருந்துடலாம். என்னடா வாழ்க்கை இது இப்படியே போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு ஒண்டர் லட்சுமின்னு ஒரு பொண்ணு குடி வந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி மாடிக்கு துணி காய போட வரும்போது நான் அவளை பார்த்த உடனே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் அவளை மார்க்கெட்டில் பார்த்தேன். அண்ணா, முருங்கைக்காய் 1 கிலோ கொடுங்க. அண்ணா 2 கேரட் மட்டும். கேரட்லாம் இல்லம்மா. அட்லீஸ்ட் ஒரு முள்ளங்கியாச்சும் இருக்கானா? அண்ணா, டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் எங்கண்ணா இருக்கும்? அண்ணா, நெயில் கட்டர் செக்ஷன் எங்க இருக்கு? நீங்கள் இன்றைக்கி வாங்கின ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா நீங்களும் என்ன மாதிரி கல்யாணம் ஆகாமல் காஞ்சி போன ஒரு 90 கிட்னு தெரியுது. ஆமாம். நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, ஒரே நாளில் கடைக்கு வந்து ஒரே விஷயத்துக்காக ஒரே மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறோம். நம்ம ட்ரெஸ் கலர் கூட ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆமாம்ல. சின்ன வயசில் நீங்கள் டிவியில் வரப்பெல்லாம் நான் அப்படியே பார்ப்பேன். நீங்கள் என்னோட ஒரு பெரிய க்ரஷ்ஷு. நம்மளை வேற க்ரஷ்ன்னு சொல்லியிருக்கா. போயிட்டு என்ன நினச்சி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். முடிஞ்சிருச்சு போல. சே, கரண்ட் போயிடுச்சு, வேர்க்குது, நிம்மதியாக தூங்க கூட முடியல. நல்லா காத்து வருது. தேங்க்யூ அதிர்ஷ்டமான், ஐ லைக் யூ ஸோ மச். ஹலோ, ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆஃபீஸ்க்கு உடனே வரீங்களா? அதுக்குள்ளேயா? என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல. இதோ உடனே வரேன். இவர் தாண்டா என் ஃப்ரெண்டு அதிர்ஷ்டமான். நம்ம அன்றைக்கி வீடியோ காலில் அது பண்ணுறதுக்காக சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க போனல, அப்போ கூட ஒருத்தர் என்ன மாதிரியே வாங்கிட்டு இருந்தாருன்னு சொன்னனே, அது இவர் தான். ஓ, இவர் தானே அது? பவுடர்லாம் அடிச்சுட்டு ஏதோ மாப்பிள்ளை கணக்காக வந்திருக்காரு. பின்ன மாப்பிள்ளை தோழன்னா சும்மாவா? யாரை கேட்டு இவனை கல்யாணம் பண்ண? உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். பா ப்ளீஸ் பா. இந்த பையனுக்கு என்னங்க குறைச்சல்? உலகமே கொண்டாடுற ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. ஒருவேளை என் பையன் மாதிரி யாருமே மதிக்காத ஒரு தண்டமான சூப்பர் ஹீரோவா இருந்தா நீங்க இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறதுல நியாயம் இருக்கு. இதை விட ஒரு நல்ல ஜோடி அமையவே அமையாது. ஆமாம்ப்பா. விடுமச்சு, இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? இனிமேல் வாழ்றதே வேஸ்ட்டு. இந்த ஊர் மக்களை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. இந்த சிட்டியை காப்பாற்றுறது தான் என்னோட வேலை. நிம்மதியாக சாக வச்சு விடுங்கடா. அதிர்ஷ்டமானை காப்பாற்றிய பேட்மேனுக்கு மக்கள் பாராட்டு. என் ஆளுனா சும்மாவா? அப்புறம் ஒரு நாள் ப்ரொஃபஸர் போரா கிட்டேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நீ எதுக்கு சாகுற அதிர்ஷ்டமான்? ஒரு டைம்ல இந்தியாவிலேயே நீ தான் பெரிய சூப்பர் ஹீரோ. இவனுங்கெல்லாம் இப்போ வந்தவனுங்க. நான் உனக்கு என்னோட பிரெயின் இம்ப்ளான்ட் டெக்னாலஜி மூலமா நிறைய ஸ்கில் இன்டியூஸ் பண்றேன். அதை வச்சு நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டு. ஓகே சார். நான் என்னோட இந்த புது திறமை அண்ட் அறிவை வச்சு நிறையா அதிர்ஷ்டமான ரோபோட்ஸ் கிரியேட் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸோட கதையை முடிக்க முடிவு பண்ணேன். அண்ணே, எனக்காக ஒரே ஒரு வாட்டி அயன்மேன் வாய்ஸில் பேசி காட்டுறீங்களா? அனுபவம் சொல்றத விட நம்ம எல்லாரும் அந்த 6 இன்ஃபினிட்டி கல்கிட்ட செத்து போலச்சன்னு சொல்லலாம். அதான் கரெக்ட்.
ஒண்டர்லக்ஷ்மிக்கு என் மேலே லவ் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தேன்.